ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, மார்க்கெட் ஓப்பன்லேருந்தே டவுன் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஒரு சைடு ஹெவியாக வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி விழுந்திருந்தது. ஸோ நியூஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேலே ஒரு 500% வரைக்கும் டேக்ஸை உயர்த்த போகிறதா, அதுவும் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொப்போசல் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டில் வந்து நம்மளுடைய ரெஃபினரிஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயிலை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணம் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கு தான் இன்றைக்கி வந்து இந்த டவுன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹெவியான ஒரு ஷார்ட்டோட இந்த டவுன் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க. ஓகேங்களா, இன்னும் கூட நம்ம மார்க்கெட் வந்து விழலாம் டில் 25,700 வரைக்கும். லாஸ்ட் ஒரு 2-3 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்குல்ல, அது வரைக்கும் கூட டெக்னிக்கலாக வந்து போகலாம். பட் இந்த நியூஸ்னால் இன்றைக்கி ஒரு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே கீழே விழுந்திருக்கு. இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு 2-3 தடவை மூவ் பண்ணியாச்சு பொசிஷனை. அப்படி இருந்தும் கடைசி 3 மணிக்கு எனக்கு ஏதாவது ஒரு 50 பாயிண்ட்டாவது, ஆக்சுவலாக ஒரு நிஃப்டியில் ஒரு 20-30 பாயிண்ட்டாவது ஏறும் தான் நினச்சேன். அது அங்கேருந்து மார்க்கெட்டை ஒரு 60-70 பாயிண்ட்டு இறக்கி விட்டுருச்சு. சென்செக்ஸ் அப்படியே வந்து குப்புற விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா இது ஏன் ஹெவி ஷார்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க 3 மணிக்கு முன்னாடி வரைக்குமே ஹெவி ஷார்ட்டில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா, அதில் கொஞ்சம் வந்து திருப்புனா மார்க்கெட் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேண்டாம். ஸோ அன்னைக்கு பண்ண கொஞ்சம் வால்யூம்ஸை பண்ணும்போது 20-30 பாயிண்ட்டாக ஸ்பைக் கிடைக்கும் அந்த 3 மணிக்கு அப்படின்றது தான் நிஃப்டியில், வேறு எதுவும் இல்லை. சென்செக்ஸில் அது மூலமாக ஏறும் அப்படின்ட்டு. பட் ஹெவியாக அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி வச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அது புட்கால் ரேஷியோவில் கிளியராக வந்து அந்த வியூ வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா, நான் அதை அங்கே கவர் பண்ணுறேன். நிஃப்டிக்கு நாளைக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 190, சென்செக்ஸ் வந்து 800 பாயிண்ட் வச்சுருக்கு. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி இருக்கும். இன்றைக்கி ஸ்ட்ராடல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஆக்சுவலாக 170 கிட்டலாம் வந்தது. அது அகைன் 215 அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப மார்க்கெட் வந்து பயந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்னையோட ஸ்ட்ராடலே இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ்வலாக எப்பவும் நடக்காது. பட் இன்றைக்கி ரொம்ப வந்து கஷ்டகாலம் அப்படின்றது தான். ஸோ கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் ஓடியில் 5 ஸ்டாக்கு தான் லாங் சைடு, 36 ஸ்டாக்கு லாங் அன்வைண்டிங்கு, 167 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடு இருக்குது. ஸோ நிஃப்டி கண்டிப்பாக ஹெவி ஷார்ட்டில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் வருது, பட்ஜெட்னால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம், பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் எல்லா ஸ்டாக்கும் கொஞ்சம் நல்லா போச்சு. பட் இன்றைக்கி அதையும் பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டாங்க. பார்க்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஸ்ட்ராடல் இது தான். இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் 181 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. எப்போவுமே வந்து லீனியராக டவுன் ஆகும். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 215 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபா ஏறி இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் அ குவைட் நார்மல் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா ஸ்பைக்கு இந்தியா விக்ஸு வேகமாக ஏறிச்சு. அது கூட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 26,000 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அங்கேயும் பிடிச்சி அடித்து விட்டு மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி பண்ணதுனால இந்த ஒரு ஸ்பைக் இருந்தது. எங்குமே புட்டோட செல்லிங் வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா, ஸோ கிளியராக வந்து நான் ஷார்ட்டு தான் அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அடித்தது தான். ஏன்னா சேஞ்ச் நோயை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பிசிஆர். ஸோ த்ரூ அவுட் டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வெறும் கால் ரைட்டிங் தான். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 9:30க்கே தெரிஞ்சிருச்சு. சரி விடுங்க, 9:30 வேணாம், 10:30க்காவது பார்த்திங்கன்னா அந்த கேப் ஹெவியாக இருந்தது. அது டைம் ஆக 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது 9.5 கோடிக்கு போயிடுச்சு. பட் புட்டை எழுதவே காணும். ஓகேங்களா, 1:10 பொசிஷன் இருந்துருக்குது. ஓகேங்களா, 10 காலை செல் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு புட்டை செல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எண்ட் ஆஃப் இஓடியில் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது திருப்பு முனை நடக்கும். யூஸ்வலாக வந்து காலையும் கொஞ்சம் கழட்டி விடுவாங்க, எப்போவுமே அப்படி நடக்கும். இன்றைக்கி அதுவுமே இல்லை. அதாவது அதுக்கப்புறம் தான் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலிடாக இருந்த மாதிரி இருக்குது. எண்ட் ஆஃப் இஓடியில் ஒரு 8.68 க்ரோ வந்து பார்த்திங்கன்னா காலில் செல் பண்ணி வச்சுருக்காங்க. புட்டு ஒரு 1.41. டோட்டலாக பார்க்கும்போது 11 கோடி புட்டை செல் பண்ணியிருக்காங்க, 22 கோடி காலை செல் பண்ணியிருக்காங்க. இதனால தான் பிசிஆர் பார்த்திங்கன்னா 0.5%. ஓகேங்களா, ஸோ 0.5%லாம் வரும்போது கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்க்கலாம் நாளைக்கு அது நடக்குதான்ட்டு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா இது கீழே தான் போக பார்க்குங்க இந்த மாதிரி டைமில். ஓகேங்களா, ஒரு பயமுறுத்திட்டு தான் மார்க்கெட்டை ரீட்ரேஸ் கூட பண்ணுவான். இது யூஸ்வலாக நடக்கிறது. பட் பார்க்கலாம், இது வரைக்கும் ஒரு மாதிரி ப்ளஸ்ஸாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ரிப்போர்ட் மட்டும் வந்திருக்கு. கேஷ் ஆக்டிவிட்டி மட்டும் வந்திருக்கு. பட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 2000 க்ரோக்கு மேலே வந்து செல் பண்ணியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னையோடைய செல்லிங் வந்து கொஞ்சம் சாலிடாக
பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் கூட செல் அண்ட் ரைஸ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் ரெட்டாக தான் இருக்கும். ஏன்னா டேட்டா அந்த மாதிரி வேறு எதுவும் இல்லை, பயப்படாதீங்க. அண்ட் இந்தியா விக்ஸ் ஒரு 6% ஏறி இருக்குது. மார்க்கெட்டில் வால்யூம், அதாவது வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மூலமாக ப்ரீமியம் கொஞ்சம் ஸ்பைக்கும் ஆகிருக்கு. நிஃப்டி ஸ்ட்ராடல் 190, சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் 800. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் தாராளமாக இருக்கும். ஒரு 200 பாயிண்ட் மேலேயோ ஒரு 200 பாயிண்ட் கீழேயோ மார்க்கெட் வந்து ஈஸியாக போகலாம், வேகமாகவும் இருக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து இந்த வால்டிலிட்டி சொல்லுது. ஸ்கியூவில் பெருசாக சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, பொசிஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால இன்னும் ஸ்ப்ரெட்டடாக தான் இருக்குது. மார்க்கெட் ஈஸியாக அந்த 200 பாயிண்ட் மேலே கீழே வந்து போயிட்டு வரதுக்கு ரூட்டு கரெக்டாக தான் வச்சுருக்கிறாங்க. டெக்னிக்கலாக இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் வீக்கான ஒரு க்ளோசிங். லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. அந்த சைடு மார்க்கெட் உடையும் போது ஃபர்தராக அந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும் ஆஸ் பர் டெக்னிக்கல். அண்ட் பிபி டைனமிக்கோட இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது இதை தான் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். நிஃப்டி 1% இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 23 லட்சம் கான்ட்ராக்ட் ஏறி இருக்குங்க. எப்போவுமே 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். 23 லட்சம்னு சொல்லும்போது இது வந்து ஹெவியான ஷார்ட் இருந்திருக்கும். அதாவது லாங் இருந்தவங்க லாங்கை கட் பண்ணி ஷார்ட் வந்தவங்க இப்படி தான் இருக்குங்க. ஸோ புதுசாக வந்தவங்க விஷயம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நிஃப்டியில். அண்ட் இந்த பாயிண்ட்லேயும் சின்ன ஒரு ஷேட் இருக்குது. பிசிஆர் ரொம்ப கம்மியாகிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 காலை செல் பண்ணியிருக்காங்க. ஒரு புட்டை செல் பண்ணால் மட்டும்தான் 0.5% வரும். அந்த 0.5% கிட்ட இருக்குது. ஒரு ஒஸ்ட்டான ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டி 0.5% இறங்கியிருக்கு. 74,000 கான்ட்ராக்ட் அன்வைண்ட் ஆகிருக்கு. இது லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்பைக்கும் அண்ட் பிசிஆரில் சின்ன ஒரு தோய்வும் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி அந்தளவு போல். நாளைக்கு ஃபர்தர் செல்லிங் வரும்போது பேங்க் நிஃப்டி பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க. அதுதான் கதை. ஓகேங்களா? அப்போ நிஃப்டி கொஞ்சம் தாங்கும். இந்த மாதிரி தான் யூஸ்வலாக நடக்கும். அண்ட் மிட் கேப் நிஃப்டி 2% இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கான்ட்ராக்ட் ஏறி இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கான்ட்ராக்ட். ஓகேங்களா? டோட்டலாக இருக்கிற 1/4 கான்ட்ராக்டில் ஒரு கால்வாசி கான்ட்ராக்ட் இன்றைக்கி மட்டுமே ஸ்பைக்காக இருக்குது. இது வந்து ஷார்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 167 ஸ்டாக் நம்ம ஷார்ட்டில் இருக்கிறதா பார்த்தோம்ல. மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்லாவே இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டாங்க. நிறைய ஸ்டாக்கு நல்ல ப்ரைஸில் இருக்க தான் செய்யுது. இங்கேயுமே இந்த பாயிண்டில் சின்ன தொய்வும் அண்ட் பிசிஆருமே இறங்கியிருக்கு. இது ஒரு நெகட்டிவாக இங்கே நம்ம பார்க்கலாம். குளோபலாக இப்போதைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து இறங்கியிருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷேக்கிங்கில் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்டு இன்றைக்கி புட்டோட செல்லிங் மார்க்கெட்டில் இல்லவே இல்லைங்க. ஓகேங்களா? ஹெவி ஒரு ஷார்ட்டாக தான் மார்க்கெட் இருந்தது. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி காலில் அதிகமாக கிடையாது. ஓகேங்களா? பட் புட்டில் ஹெவியாக இருந்தும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏற்றுற மாதிரி ஏற்றி இறக்கி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தப்பு கணக்கு தான் போட்டேன். அது சென்செக்ஸில் 2-3 தடவை மாற்றியும் கை கொடுக்கல அப்படின்றது தான். அட்லீஸ்ட் அந்த 3 மணிக்கு முன்னாடியாவது கொஞ்சம் காட்டுச்சு எடுத்துகிட்டு ஓடி இருந்திருக்கலாம். பட் 3 மணிக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு 40 ரூபாய்க்கு இருந்த புட்டு 280 ரூபாய்க்கு போச்சு. இத்தனைக்கும் அது என்னுடைய அந்த செல்லகு மிடில் இருக்கிற அயன் ஃப்ளையில் இருக்கிற செல்லகு அந்த மாதிரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மணியெல்லாம் முதலே வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ காலை வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு முன்னாடியே காலையும் செல் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு புஷ்ஷு தான். நீங்கள் 3 மணிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபா அந்த கால் 10 ரூபாய்க்கு ஓடி வந்துருச்சு. 40 ரூபாய்க்கு இருந்த புட்டு கிட்டத்தட்ட எவ்வளோக்கு போச்சு? 260 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னு நினைக்கிறேன் சென்செக்ஸில். இது ஜஸ்ட்டு ஒரு 1-2 நிமிஷம் தான் இருந்திருக்கும் இந்த விஷயமே. அந்தளவுக்கு ஹெவியாக வந்து ஆல்ரெடி பிளான்டாக ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து சொல்லணும். டேரிஃப் அப்டேட் தான் வந்தது. இந்த நியூஸ் தான் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் போட்டு இன்றைக்கி போலன்னு பொழந்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 500% வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யன் ஆயில் வாங்குகிற கண்ட்ரீஸ்க்கு வந்து போடப்படும் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படியோ அடுத்த வாரம் வரும் அப்படின்றத ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. டவுன் சைட் இன்னும் கொஞ்சம் கூட போகலாம் அப்படின்றது தான். இந்த நியூஸ் இன்னும் கொஞ்சம் சாலிடாகிற பட்சத்தில் கண்டிப்பாக போகலாம். கூட ஷார்ட் இருக்குது அப்படின்றதுனால நியூஸ் வரலாம் கூட கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஏற்றத்துக்கு கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு வால்டிலிட்டியாக இருக்கும். ப்ரீமியம் ஸ்ட்ராடலே அப்பா இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் பயந்து தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்கியூவும் நல்ல ஸ்ப்ரெட்டடாக இருக்குது. மாற்றிக்கிறாங்க அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். ஸோ 26,000 நல்ல ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி 150 பாயிண்ட் ஃபர்தராக விழுந்திருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுனால அது உடச்சிருக்குது. ஸோ கொஞ்சம் வால்டிலிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான். ஃபியூச்சர்ஸ் பார்த்த வரைக்கும் ஹெவியான ஷார்ட்டு கான்ட்ராக்ட்ஸில்
ஓஏயில் பெரிய சேஞ்சஸே இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. நிஃப்டியும் அண்ட் மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நிறையவே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பிசிஆரும் ஷார்ட்டில் தான் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ டேட்டா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து டேட்டா அப்படி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாவது அப்டேட்ஸு, வேறு ஏதாவது மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகணும்னு நினச்சி மார்க்கெட் ஃபர்தராக போனால் மட்டும்தான் விஷயம் இருக்குங்க. அது வரைக்கும் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்றது சொல்லணும். ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.